இப்படி தான் ஒரு நாள் அன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு. ரொம்பவே பயங்கரமான நாள் அது. நீ அந்த டீம்ல சேரணும்னு ஆசைப்பட்டல. எல்லா போர் வீரர்களும் தயாராகுங்க. இந்த கோட்டையை நாங்க தான் பாதுகாத்துட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது நடந்து இந்த ட்ரெயின் உள்ள என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஒரே நேரத்துல எல்லா பக்கத்துல இருந்து தாக்குங்க. ஏன் அந்த ஸ்கவுட் டீம்ல சேர பத்தி லட்சிக்க இருக்கா? நம்மலாம் ஆபத்துல இருக்கோம். இத்தனை பேர் அந்த சூருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கிறான்னு தெரியுமா? இதெல்லாம் திரும்பி இதுக்கு முட்டாள் மாதிரி பண்ற யாரன்? நம்மளாம் ஆபத்துல இல்ல, இது நம்ம வாழ்க்கை. மன்னிச்சிருங்க, உங்க பையனை எங்களால காப்பாற்ற முடியல. அவன் சின்ன பையன் தான், ஆனா அவன் ஒரு நாள் கூடிய சீக்கிரத்துல பெரிய ஆளா வருவான். நீ உண்மையா தான் சொல்றியா? இந்த ஸ்கவுட் டீம்ல சேரதுங்கிறது காமெடி பண்ற விஷயம் இல்ல. நான் இது மேல எவ்வளவு ஆசையா இருக்கணும் உங்களுக்கு புரியுதா? திடீர்னு ஒரு நாள் இந்த மக்களோட சந்தோஷம் ஆயிடுமே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. அந்த டைட்டனை கொன்னு மக்களையும் கோட்டையும் காப்பாத்துவோம். எதுக்கு இந்த சுவரை தாண்டி வெளில போகணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சுவரை தாண்டி போகணும்னு நினைக்கிறது என்ன தப்பா? இப்ப நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் கேப்டன். என்னால இந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சு வாழ முடியாது. இதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சேவர் எப்படி இது உடைச்சது? இந்த சுவரை தாண்டி போவேன். அதுக்கு யாரு தயாராகலனாலும் பரவாயில்ல, அது யாரு தடுத்தாலும் பரவாயில்ல, நான் போவேன். நான் சொல்றதை கேளு. நம்ம ஏற எல்லா பிரச்சனையும் ஈஸியா மாட்டிப்பான். அதனால தான் சொல்றேன். அப்படி பண்ணாதே. கொல்லணும். ஒரு டைட்டில் நம்ம எல்லாத்தையும் கொல்லணும்.